வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னோடய ஃபேவரட்டான எக்லெஸ் நான் ஆல்கஹாலிக் கிறிஸ்மஸ் ப்ளம் கேக். இது ட்ரை ஃப்ரூட்ஸ் கேக்னு கூட சொல்லலாம், ஏன்னா இதில் எக்கச்சக்கமான ட்ரை ஃப்ரூட்ஸை நம்ம சேர்க்க போகிறோம். ட்ரெடிஷ்னலாக வின்டர்ஸில் இதை ஆல்கஹாலில் சோக் பண்ணிவிட்டு எக்ஸ் சேர்த்து பேக் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி ஆல்கஹால் யூஸ் பண்ணாமல் ஃப்ரூட் ஜூஸில் சோக் பண்ணிவிட்டு எக்ஸ் சேர்க்காமல் பண்ண போகிறோம். வெளில க்ரஸ்டியாகவும் உள்ள சாஃப்ட் அண்ட் ஜூஸியாகவும் இருக்கும். இந்த கேக் பண்ணுறதுக்கு முதல் ஸ்டெப் என்னென்னா, நம்ம இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை நல்லா சாப் பண்ணிவிட்டு ஃப்ரூட் ஜூஸில் ஒரு மினிமம் ஆஃப் 3 ஹவர்ஸ்க்கு ஊற வைக்க போகிறோம். நான் இந்த ரெசிபிக்கு 1.25 கப் சாப் பண்ண ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எடுத்திருக்கேன். இதை 1 கப் கடையில் வாங்கின ஆரஞ்ச் ஜூஸில் சோக் பண்ண போகிறேன். வீட்டில் பண்ணுற ஆரஞ்ச் ஜூஸோட நம்ம கடையில் காட்டனில் வர ஆரஞ்ச் ஜூஸை சோக் பண்ணோன்னா நம்மளுக்கு கேக் நல்லா வரும். இதுக்கு நீங்கள் ரைசின்ஸ், கிரான்பெரிஸ், ஃபிக்ஸ், செரிஸ், ஆப்ரிகாட், டேட்ஸ், டூட்டி ஃப்ரூட்டி, நெல்லிக்காய், பாதாம், பிஸ்தா, வால்நட் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நட்ஸையும் ஜூஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் உங்கள் ஸ்க்ரீனில் வருது, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துக்கலாம். அந்த சூடான தண்ணியிலேயே 1 கப் ப்ரௌன் சுகரோ இல்லை வெள்ளை சர்க்கரையோ சேர்த்து நல்லா சர்க்கரை கரையிற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் 2/3 கப் வாசனை இல்லாத எண்ணெய் எடுத்துக்கலாம். அதாவது 1/3 கப் இருக்கு இல்லையா, அதில் 2 தடவை சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு 2/3 கப் வந்துடும். எண்ணெயும் சர்க்கரை தண்ணியும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம அடிச்சுக்கலாம். அந்த மாதிரி மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் 2 கப் மைதாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்க போகிறேன். மாவை இதில் சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா சலிச்சுக்கோங்க. எந்த கட்டிகளும் இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் பட்டை பொடியும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் ஜாதிக்காய் பொடியும் சுக்கு பொடியும் சேர்த்துக்கலாம். இது வின்டர் ஸ்பெஷல் கேக்னால நம்மளுக்கு கோல்டெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்து இந்த கேக் டிசைன் பண்ணியிருக்காங்க. வாசனைக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் துருவின எலுமிச்சைப்பழம் தோல் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்து நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கலாம் மாவோட. இந்த பொடிகள்லாம் மாவோட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சோம் இல்லையா அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ், அதில் இருக்கிற ஆரஞ்ச் ஜூஸை வடிச்சிட்டு நம்ம அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை மட்டும் சேர்த்துக்கலாம். நம்மளோட பாதி ஜூஸை இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் இழுத்துருக்கும், நம்மளுக்கு கொஞ்சமாக தான் வரும் ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம். இன்கேஸ் உங்களுக்கு பேட்டர் ரொம்ப திக்காக இருந்ததுன்னா இந்த ஆரஞ்ச் ஜூஸை நீங்கள் சேர்த்து கொஞ்சம் தின் பண்ணிக்கலாம். இந்த நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு அப்படியே ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க மாவோட. 1.25 கப் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் சோக் பண்ணோம் இல்லையா, அதை எல்லாத்தையுமே மாவோட சேர்த்துருங்க. அப்போ தான் நம்மளுக்கு கேக் நல்லா ரிச் அண்ட் டேஸ்டியாக வரும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் சேர்த்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணக்கூடாது, லைட்டாக அப்படியே ஃபோல்ட் பண்ணி விட்டால் போதும். அதே மாதிரி இது ரெண்டும் சேர்த்ததுக்கப்புறம் உடனே நீங்கள் பேக் பண்ணிடணும், ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. ஸோ நீங்கள் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் சேர்க்கறதுக்கு முன்னாடியே ஓவனையோ கேஸையோ ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. பட்டர் பேப்பர் லைன் பண்ண பேக்கிங் டிஷ்ஷில் நம்மளோட பேட்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். 3/4 அளவுக்கு ஃபில் பண்ணுங்கள், மேலே வரைக்கும் ஃபில் பண்ணாதீங்க. ஏர் பபிள்ஸ் எல்லாம் போகிறதுக்கு பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி பேனை டேப் பண்ணுங்கள். நீங்கள் அடுப்பில் பேக் பண்ணுறீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் கீழே நல்லா உப்பை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுருங்க. நம்ம பேக்கிங் டிஷ்ஷும் அந்த உப்பும் படக்கூடாது, அதுக்காக நம்ம ஸ்டாண்டு வைக்கிறோம். இந்த ஸ்டாண்டு மேலே நம்ம பேக் பண்ணுற அந்த மாவையும் பாத்திரத்தையும் வச்சு ஒரு 50 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் பேக் பண்ணிக்கலாம். பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த பாத்திரத்தை ப்ரீ ஹீட் பண்ணிவிடுங்க. ஓவனில் பேக் பண்ணுறீங்கன்னா 180 டிகிரியில் ஒரு 10 நிமிஷம் ஓவனை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 90 டிகிரி சீல ஒரு 40 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். ஒரு டூத் பிக்கை இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா டூத் பிக்கில் எதுவும் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா நம்மளோட கேக் பர்ஃபெக்டாக பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். வெளியே எடுத்ததுக்கப்புறம் ஒரு காஞ்ச துணியை வச்சு மூடிடலாம், அப்போ தான் மேலே இருக்கிற க்ரஸ்ட் சாஃப்ட் ஆகும். கேக் பாதி ஆறுனதுக்கப்புறம் அதை வயர் ரேக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா கூல் பண்ணிவிடுங்க. கூல் பண்ணதுக்கப்புறம் நம்ம கேக்கை ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சூடாக இருக்கும் போதே ஸ்லைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஸ்லைசஸ் கிடைக்காது. டெக்னிக்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கேக் சாஃப்ட் அண்ட் ஸ்பஞ்சியாக வரும். அந்த ட்ரை ஃப்ரூட்ஸோடு கடிக்கும் போது நம்மளுக்கு நல்ல ஜூஸியாக இருக்கும், நட்ஸு வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ நேராக உங்கள் கிச்சனுக்கு போங்க, ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுங்க, சாப் பண்ணுங்கள், சோக் பண்ணுங்கள், மிக்ஸ் பண்ணுங்கள், பேக் பண்ணுங்கள், ஸ்லைஸ் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். என்னோடய ஃபேவரட்டான கேக் ரெசிபி இது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் இது ரொம்பவே பிடிக்கும். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Merry Christmas! Miam miam!